ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பாலினாமியல் ஒர்க் ஷீட் நம்பர் 19 நம்ம பார்க்கலாம். ஒர்க் ஷீட் நம்பர் 19 அது ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1, எக்ஸ் பவர் 6 மல்டிப்ளைடு பை எக்ஸ் பவர் 5 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இது போல் வந்ததுன்னா நம்ம இந்த பவரை ஆட் பண்ணி போடணும்னு சொல்லியிருக்கோம். ரெண்டு பவரையும் ஆட் பண்ணிங்கன்னா 11. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Question number 2 பாருங்க, 2 by 3 x square multiplied by 3 by 2 x power 6 அப்படின்ட்டு இருக்கு. இதுல ஜஸ்ட் இந்த கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் நீங்க தனியா மல்டிப்ளை பண்ணுங்க. 2 by 3 into 3 by 2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2 by 3 into 3 by 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 3 3 கேன்சல் ஆயிரும், 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. அப்ப ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1. ஸோ 1 எக்ஸ் ஸ்கொயர் அண்டு எக்ஸ் பவர் 6 இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ரெண்டையும் ஆட் பண்ணணும். இங்கே மேலே என்ன ரூலை ஃபாலோ பண்ணுமோ அதே ரூல் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ணால் 8. இட் இஸ் சிம்பிளி எக்ஸ் பவர் 8ன்னு போட்டிருந்தா அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 3, 0.2x into 0.2 not x 0.2 into 0.2 into 0.5x power 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ரெண்டு நியூமெரிக்கல் நம்பர்ஸ் ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுங்க. 5 2s are 10, 0.10 2 டெசிமல் பிளேசஸ். இங்க ஒரு டெசிமல், இங்க ஒரு டெசிமல், டோட்டலி 2 டெசிமல் பிளேசஸ். எக்ஸ் பவர் 6 மட்டும்தான் இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கலாம். இதை நீங்க 0.1 எக்ஸ் பவர் 6ன்னு போட்டாலும் இது கரெக்ட் தான். கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். It is 0.5 x power 4 multiplied by 0.7 x power 6 அப்படின்ட்டு இருக்கு. இதுல கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 5 7s are 35, டோட்டலி 2 டெசிமல் பிளேசஸ். ஸோ ரெண்டு டெசிமல் கொடுத்துட்டோம். எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 6னா மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ஆட் ஆகும் 10, எக்ஸ் பவர் 10. தென் கொஸ்டின் நம்பர் 5, 0.1 x square 0.12 sorry 0.12 xy multiplied by 0.6 x square y square 0.6 x square y square இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா ஸோ இங்கே 12 இருக்கு, இங்கே 6 இருக்கு. 12 6 ஆர் 12 into 6 72. கரெக்டானு பாருங்க. 6 2s are 12, 1 6 1 6 72 நம்ம அப்படியே கொடுத்துடலாம். டோட்டல் 3 டெசிமல் பிளேசஸ், டோட்டலா 72 அப்படியே கொடுங்க. டோட்டல் 3 டெசிமல் பிளேசஸ். ஸோ 3 டெசிமல்ஸ் கொடுத்துட்டோமா 0.072. இங்கே xy எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ரெண்டு எக்ஸும் மல்டிப்ளை ஆகும்போது பவர் எக்ஸ் பவர் 3 ஆயிரும். இங்க பவர் 1 இங்க பவர் 2 இருக்கு, ரெண்டு ஆட் பண்ணா ஒய் பவர் 3 போட்டிருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 6. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பார்ப்போம். இது எல்லாமே ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிடுங்க. அதே போல அந்த வேரியபிள்ஸ் ரெண்டுமே அந்தந்த வேரியபிள்ஸை அப்படியே பேரா மல்டிப்ளை பண்ணி எடுங்க, அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. இட்ஸ் 2 by x power 4 multiplied by 3 divided by x power 4 அப்படின்ட்டு இருக்கு. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நம்ம ஃப்ராக்ஷன் டைப்ல தான். நியூமரேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 2 3s are 6, டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 4 ரெண்டு ஆட் ஆனிச்சுன்னா பவர் 8 அப்படின்னு. 6 by x power 8ன்னு போட்டிருந்தா அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. 1 divided by x square y square multiplied by 2 divided by x power 4 y power 4 இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். x square y square divided by 2 divided by x power 4 y power 4. ஸோ ரெண்டு நியூமரேட்டரும் மல்டிப்ளை ஆனால் 2 1 is 2 2 1 is 2 divided by இந்த ரெண்டு எக்ஸ் டேர்மும் மல்டிப்ளை ஆகும். டோட்டலாக எல்லாமே மல்டிப்ளை ஆகும். x square y square x power 4 y power 4 x square and x power 4 மல்டிப்ளை ஆனால் x power 6 y square y power 4 multiply ஆனா y power 6. இது போட்டிருந்தா நம்மளோட கொஸ்டினோட ஆன்சர் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்ம மூவ் பண்ணுவோம். பேஜ் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8, 2 by m square n the whole square. இது பவர் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளைடு பை
3 divided by m cube and n square the whole power 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. the whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூல் நமக்கு தெரியும். முதல்ல பவரை வந்து உள்ள கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் பவரை உள்ள எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்தீங்கன்னா 2க்கு பவர் கொடுத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் இஸ் 4 பவர். இங்கே m ஸ்கொயர் கொடுத்தோம்னா m பவர் 2 2s are 4. இங்கே ஆக்சுவலாக 1 இருக்கு. அங்கே பவர் கொடுத்தீங்கன்னா இது 2 பவர் மல்டிப்ளை ஆனிச்சுன்னா நமக்கு பவர் 2 மல்டிப்ளைட் பை இவருக்கு ஸ்கொயர் கொடுத்தா 9. ஸோ இவருக்கு ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா m பவர் 3 2s are 6. இவருக்கு பவர் கொடுத்தீங்கன்னா n பவர் 2 2s are 4. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 4s are 36. Then m power 4 m power 6 multiply ஆனா m power 10. next n square n power 4 multiply ஆனா n power 6 அப்படின்னு போட்டுருந்தா நம்ம ஆன்சர் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 9 பார்ப்போம். It is p by q the whole cube multiplied by p power 4 by q power 3 the whole power 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹோல் ஸ்கொயர்னு ஃபர்ஸ்ட் பவரை உள்ள எடுங்க. பவர் கொடுத்தீங்கன்னா பி கியூப் ஆயிடுவாரு. இவருக்கு பவர் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் கியூ கியூப் இன்டூ இங்கே பவர் கொடுத்தீங்கன்னா பி பவர் 4 2s are 8. இங்கே பவர் கொடுக்கும்போது கியூ பவர் 3 2s are 6. ஸோ இப்போ நீங்கள் இதை ரெடி பண்ணலாம். பி பவர் இந்த ரெண்டு பவரும் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். 8 + 3 is 11 divided by கியூ பவர் இந்த ரெண்டு பவரையும் ஆட் பண்ணிங்கன்னா 6 + 3 9. P power 11 Q power 9 கொடுத்திருந்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். The next question 10th one. ஸோ 10th one இங்கே கூட போட்டுக்கலாம். 10th one பார்த்தீங்கன்னா உங்களுக்கு x power 4 multiplied by x power 3. இது x power 4 + 3 is 7. That's all. 11th question பாருங்க x power 4 divided by x power 3. மல்டிப்ளை பண்ணும்போது பவரை நம்ம ஆட் பண்ணோம், டிவைட் பண்ணும்போது பவரை சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ எக்ஸ் பவர் 4 - 3. ஸோ இங்கே 4 இருக்கு, இங்கே 3 இருக்கு. டிவைட் பண்ணும்போது பவர் சப்ட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் பவர் 1. மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ஆட் ஆகும், டிவைட் பண்ணும்போது பவர் மல்டிப்ளை ஆகும். சாரி, மல்டிப்ளை பண்ணும்போது பவரை ஆட் பண்ணுங்க, டிவைட் பண்ணும்போது பவரை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். கொஸ்டின் நம்பர் 12. p power 4 q power 4 into p square q square நம்ம எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். p ரெண்டு பவரும் ஆட் பண்ணிங்க p power 6. இந்த ரெண்டுக்குமான பவரை ஆட் பண்ணிங்கன்னா q power 6 is the final answer. ஸோ 13th கொஸ்டின் பாருங்க. இப்போ தான் சொன்னோம் p power 4 q power 4 டிவைடட் பை டிவைட் பண்ணும்போது பவரை சப்ட்ராக்ட் பண்ணணும். p ஸ்கொயர் q ஸ்கொயர் இந்த ரெண்டு பவர் பியோட பவர் ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஏன்னா டிவிஷனில் இருக்கும்போது நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். இங்கே தான் பார்த்தோம், டிவிஷனில் இருக்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ பவர் 4 இங்கே 2 இருக்குது. 4 - 2 is 2. தென் கியூவுக்கு பவர் எடுத்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 அப்படின்னு போட்டிருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். தென் மூவிங் டு நெக்ஸ்ட் பேஜ். the 14th one பாருங்க. the question number 14. m power 4 divided by n square the whole power 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. m power 4 by n square the whole power 4. இது பவர் ரூல் அப்ளை பண்ணினா m power 4 4s are 16 divided by n power இது 4 2s are 8. அவ்வளோதான். ஹோல் பவர் வந்து கீழே உள்ள கொண்டு வந்தீங்கன்னா பவர் எல்லாமே மல்டிப்ளை ஆகும். ஸோ 15th கொஸ்டின் பாருங்க. 2x by y. இது ஆல்ரெடி நம்ம கிளாஸில் ஆன்லைன் கிளாஸ்லேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இது பவர் டு பவர் வந்து மல்டிப்ளை ஆகும். இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன். 2x by y the whole power 2 3s are 6ன்னு வந்துடும். இந்த பவர் அகைன் உள்ள கொடுத்தீங்கன்னா 2 பவர் 6 x பவர் 6 y பவர் 6ன்னு வரும். 2 பவர் 6 யாரு? அட்லீஸ்ட் ஒரிஜினலி 2 பவர் 6 is 2 into 2 into 2 into 2 into 2 into 2 அப்படின்னு வரும். 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 2s are 32 32 2s are 64 x power 6 by y power 6 கொடுத்திருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். தென் 16th ஒன்று பாருங்க. இது கொஞ்சம் ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்குறோம், பட் எல்லாமே ஒன்று தான். x plus 2 the whole square அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பவரை இங்கே 2க்கு கொடுத்தீங்கன்னா 2க்கு ஸ்கொயர் ஆயிரும். 2 ஸ்கொயர் இஸ் 4 இன்ட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படியே இருக்கட்டும். நாம் என்ன பண்ணலாம்னா இந்த பவர் இங்கே கொடுத்தோம்னா பவர் 4 இதோட முடிச்சுக்கலாம்.
ஏன்னா இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இதை a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஃபைனலாக கூட பவர் கொடுக்கலாம். பட் இதுவே ரொம்ப சேஃப். நம்ம இந்த ஸ்டேஜோடய நம்ம முடிச்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 17 -7mn ஹோல் ஸ்கொயர் -7mn த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். -7க்கு ஸ்கொயர் கொடுத்தோம்னா -7 ஸ்கொயர் கொடுத்தோம்னா -7 the whole square is -7 into -7. It is 49 m square n square அப்படின்னு கொடுத்திருந்தா our answer is correct. கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கப்பா. கொஸ்டின் நம்பர் 18 7/5 கொஞ்சம் லென்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் சிம்பிளான கொஸ்டின் தான். 7/5 p square q cube and r power 4 and r power 4 the whole power 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. the whole square 7/5 p square q cube r power 4 the whole square. இதில் இங்கே இருக்கிற எல்லா டேர்ம்ஸ்க்கும் ஃபேக்டர்ஸ்க்கும் நீங்கள் பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். 7க்கு கொடுத்தீங்கன்னா 7 ஸ்கொயர் 49, 5க்கு ஸ்கொயர் கொடுத்தோம்னா 5க்கு ஸ்கொயரை கொடுத்தோம்னா 25, நெக்ஸ்ட்டு பிக்கு ஸ்கொயர் கொடுத்தோம்னா p பவர் 4, தென் ஒவ்வொன்றுக்கும் அப்படியே கொடுத்துட்டு வாங்க. q பவர் 3 2s are 6, r பவர் 4 2s are 8 அப்படின்னு போட்டுருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். Then the last one 19th question பாருங்க 4/3 19th question is 4/3x the whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பவர் 4 கொடுத்தோம்னா நமக்கு 4 ஸ்கொயர் is 16, 3க்கு பவர் கொடுத்தோம்னா 9, எக்ஸுக்கு கொடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் போட்டிருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். Then moving to next page, question number 20. Question number 20 பார்க்கலாம். 20th question is 3ab multiplied by 4ab அப்படின்னு கொடுத்துக்கிறோம். 4ab the whole power 4 அப்படின்னு கொடுத்துருக்கிறோம். சிம்பிள் கொஸ்டின். 3 and 4 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறத முடிச்சிடலாம். ஸோ 3 4s are 12 a square b square அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதை பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா 12 பவர் 4 வந்துடும். a பவர் 4 2s are 8, a பவர் 8 b பவர் 4 2s are 8 போட்டுதான் அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா 12 பவர் 4 equal to 12 into 12 into 12 into 12 அப்படின்னு போடுங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 144 இன்டூ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 144. இது என்ன வருதுன்னு பாருங்க. அது அங்கே ஃபில் பண்ணிக்கங்க. தென் நெக்ஸ்ட் 21st question. 21st question is 2m into m plus n the whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி m plus nக்கு மட்டும்தான் ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, வேற யாருக்கும் கொடுக்கல. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா நம்ம 2m into what is a plus b தான். இவர் a plus b the whole square, a square plus 2 into a into b plus b ஸ்கொயர்னு கொடுத்தா கரெக்ட். ஸோ இந்த m கூட நம்ம உள்ள கொண்டு போகலாம். உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணினா 2m cube plus 2 2s are 4 m square n plus 2mn square னு கொடுத்திருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். ஸோ 2m into m square வந்துருச்சு. நெக்ஸ்ட் அடுத்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா 4m square n, தென் லாஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணா 2mn square அப்படின்னு போட்டு அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22 3m into சேம் டைப் கொஸ்டின் பட் ஒரு மாதிரி ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. p/2 plus q/3 the whole square னு கொடுத்துருக்காங்க. சேம் a plus b whole squareல எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. என்ன வரும் நமக்கு 3m. நமக்கு என்ன வரும்னு பாருங்க. 3m into it is p square by இவர் தான் a square, p square by 4 னு வந்துருவாரு. பிளஸ் 2ab வந்ததுன்னா என்ன வரும் 2 into இவர் தான் நமக்கு a, இவர் தான் நமக்கு b போட்டோம்னா 2ab போட்டோம்னா 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க என்ன வருவாருங்க பாருங்க pq by 3 அப்படின்னு கிடைச்சிருவாரு. லாஸ்ட் b ஸ்கொயர் போட்டீங்கன்னா இட் இஸ் q ஸ்கொயர் by 3க்கு ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா நமக்கு 9 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் இந்த 3m நம்ம உள்ள அனுப்பலாமா? தாராளமாக அனுப்பலாம், தப்பு கிடையாது. அப்படி போனதுன்னா ஃபர்ஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணா 3mp ஸ்கொயர் by 4 அப்படின்னு மாறிடுவாரு. 3mp ஸ்கொயர் by 4 பிளஸ் இருந்தால் பிளஸ் போட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது 3m multiplied by pq by 3 அப்படின்னு போட்டால் 3 3 கேன்சல் ஆயிரும். இட் இஸ் pqm அப்படின்னு வந்துடுவாங்க. பிளஸ்
அடுத்து லாஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் 3m இன்டூ கியூ ஸ்கொயர் பை 9 அப்படின்னு போட்டிருந்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆனால் 3 டைம்ஸ். இட் இஸ் mq ஸ்கொயர் பை 3 அப்படின்னு போட்டிருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 24th கொஸ்டின். ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சரை கிளியராக வெரிஃபை பண்ணுங்கள். ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வீடியோ பாருங்கள், திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தன்னை போல் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும். நெக்ஸ்ட் 23rd கொஸ்டின் -3 சேம் டைப் கொஸ்டின். xy டிவைடட் பை 3 -3 இன்டூ xy பை 3 மைனஸ் yz பை 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. yz பை 3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் வந்தால் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இதை ஓப்பன் பண்ணுங்க. அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா -3 இன்ட்டு நமக்கு என்ன வச்சுக்கலாம், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏக்கு ஸ்கொயர் கொடுத்தோம்னா நமக்கு a ஸ்கொயர் இது போல் வந்துடும் பை 9. இவர் தான் a ஸ்கொயர். லாஸ்ட்டாக கூட நீங்கள் போட்டுங்க. ப்ளஸ் பி ஸ்கொயர் போட்டோம்னா ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் டிவைடட் பை 3 ஸ்கொயர் இஸ் 9 அப்படின்னு போட்டுங்க. மிடில் டேர்ம் பார்த்தீங்கன்னா -2 இன்ட்டு a இன்ட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். 2ab அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன வரும் பாருங்க, 2xy ஸ்கொயர் இசட் அப்படின்னு வந்துடும். xy ஸ்கொயர் இசட் அப்படின்னு கிடைக்கும். இதெல்லாம் மல்டிப்ளை ஆனால் நெக்ஸ்ட் 3 இன்ட்டு 3 இஸ் 9 போட்டதான் நம்மளோட ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் இந்த 3 என்ன பண்ணலாம், 3 உள்ளே கொண்டு போங்க. உள்ளே கொண்டு போய் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணால் இந்த 3 கேன்சல் ஆயிரும். இட் இஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை, ஏன்னா மைனஸ் உள்ளே போனால் மைனஸ் தான். இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் 3 டைம்ஸ் 1. நெக்ஸ்ட் அடுத்த டேர்ம் மல்டிப்ளை ஆகும்போது ப்ளஸ் ஆயிடுவாங்க. ஸோ 2 3s இவர் 6 ஆயிடுவார். எக்ஸ் ஒய் ஸ்கொயர் சாரி நமக்கு அப்படியே கூட வச்சுக்கலாம். 2x ஒய் ஸ்கொயர் இசட் டிவைடட் பை இந்த 3 இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆனால் இவர் 3 டைம்ஸ். பட் மிடில் டேர்ம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆயிடுச்சு, ஏன்னா இந்த மைனஸ் உள்ளே போகும்போது ப்ளஸ் ஆயிரும். இந்த லாஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா -3 இங்கே போனார்னா மைனஸ் ஆயிடுவார். இந்த 9 and 3 கேன்சல் ஆனிச்சுன்னா 9ம் 3யும் கேன்சல் ஆனால் 3 டைம்ஸ். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்ததுன்னா அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். தென் 24th கொஸ்டின். 24th கொஸ்டின் 4/5 இன்ட்டு 3x ஸ்கொயர் மைனஸ் 2xy இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 4/5 இன்ட்டு 3x ஸ்கொயர் மைனஸ் 2xy. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மும் மதர் அண்டு பேபி கான்செப்ட். ஸோ ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் 4 3s 12/5 12/5 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். தென் த செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணினா -4 2s 8 xy by 5 அப்படின்னு போட்டிருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். 4 2s 8 xy by 4 5. Yes, correct. Then the last question, this is 24th question. Then 25th question is -3x square. -3x square multiplied by 4x power 4 multiplied by 7x power 4. So -3x square multiplied by 4x power 4 into 7x power 4. Yeah. இவர் மல்டிப்ளை ஆனால் ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 3s 12 12 into 7 is 70 84 84 minus 84 4 3s 12 12 10 times 70 14 80 84. எஸ். தென் எக்ஸோட பவர் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2 4 4னா எக்ஸ் பவர் 10 போட்டிருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் பொறுமையாக நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அதை திரும்ப இன்னொரு முறை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.